டீம் ஆடா நீங்களா? ஒரு பால் கையில் வருது, கையில் வர பால் எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படா மேட்ச் ஜெயிக்க முடியும்? கையில் வர பால் ஒரு த்ரோ அடிக்க தெரியல, ஒரு கேட்ச் வந்து அப்படி இப்படி சுத்துறீங்க. என்ன ஒரு 2-3-4 பேர் தான் ஃபீல்டிங்கை நல்லா பண்ணுறாங்க. நீங்களாம் எதுக்குடா வரீங்க? உங்களுக்கு தனியாக வந்து கோர்ஸ் எடுக்கணுமா? நாங்கள் வந்து இப்படின்னு என்ன ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்படிலாம் இருந்தால் ஜெயிக்க முடியாது. அவன் சொல்கிறது கரெக்டாக தானேப்பா. ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ண வேண்டியது தானே. பால் பிடிச்சா தான் மேட்சஸை வின் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஒரு ஃபீல்டிங்கு ஒழுங்காக பண்ணணும். குறை சொல்கிறான்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணுங்கள், பால்ஸை கேட்ச் பண்ணுங்கள், த்ரோ அடிங்க. மற்ற டீம் அதானே பண்ணுது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? இவனுங்க ஒழுங்காக இவனுக்குள்ளே பேசி வச்சிங்கன்னா அங்கங்கே எங்கே சாதகமாக நடக்கும் அங்கே போய் நிற்பானுங்க. எங்கெல்லாம் பேட்டு எல்லாம் விட மாட்டானுங்களா அங்கே போய் நிற்பானுங்க. எங்கெல்லாம் பால் வராதோ, எங்கெல்லாம் ரன் விட மாட்டானுங்களா, எங்கெல்லாம் பிச்சு இல்லையா அங்கே போய் நின்றுட்டு நம்மளை குறை சொல்லுவாங்க. இவனுங்களே போலிங் போட்டுப்பானுங்க, இவங்க பேட்டிங் போடுவாங்க. நம்மளை ஆட விட மாட்டானுங்க, இவங்க நம்மளை குறை சொல்கிறானுங்க. ஏய் விட்றா, அவனுங்க அப்படி தான் சொல்லுவானுங்க. நீ நேற்று பார்க்குறோம் அப்படி பார்த்துக்கலாம் சொன்னால் சொல்லிட்டு போகிறானுங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாத. என்ன உனக்கு பேட்டிங் தானே இறக்கி விடணும்? இறக்கி விட்றோம் போதுமா? ஓப்பனிங் நீ தான்.